மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக இன்றைக்கு இருக்கிறது. குறிப்பாக வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய கொசஸ்தலை ஆறு, எண்ணூர் கழிமுக பகுதிகள் என்பது இந்த சென்னையை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பினுடைய ஜீவாதாரமாக விளங்கக்கூடிய பகுதிகள். அது பொதுமக்களுக்காக மட்டுமல்ல, அதை நம்பி பல்வேறு உயிரினங்கள், பல பறவைகள், பல குடும்பங்கள் அதை நம்பி இருக்கக்கூடிய சூழல். குறிப்பாக மீனவர்கள் இந்த பகுதியிலே அந்த வளங்களை நம்பி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆறு பல்வேறு காரணங்களாலே மாசுபடக்கூடிய நிலை வருகிறது. அதற்கு குறிப்பாக வடசென்னை பகுதியை தாண்டி இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதிகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள், மணலி போன்றிருக்கக்கூடிய பகுதிகள், எண்ணூர் பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலை கழிவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதே போல ஒரு எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அங்கே பிரச்சனை வந்தபோது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு நம்முடைய அமைச்சராக இருந்த சகோதரர் மையநாதன் அவர்களை அழைத்து கொண்டு அங்கே நேரடியாக சென்று அவற்றையெல்லாம் ஆய்வு செய்து அந்த நிவாரணங்களை வழங்கினார்கள். இது ஒரு தொடர்கதையாகவே அந்த பகுதியில் இருக்கிறது. அது பெருமளவிலே சூழலியல் கேடுபாடுகளை உருவாக்குவதோடும் அங்கே இப்போது மீன்கள் செத்து மிதக்கக்கூடிய அளவிற்கு அது அங்கே நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் சூழல்நிலையை முற்றமாக கெடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தால் அரசு அதற்கான உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொடர்ந்து இந்த கேடுபாடுகளிலிருந்து அந்த பகுதியை காப்பாற்றக்கூடிய வகையில் ஒரு சூழலியல் மண்டலமாக அதை உருவாக்கக்கூடிய வகையிலே அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன்.